நான் பார்த்து அவ்வளோ வில் பவர் அதிகமா இருக்கக்கூடியவங்க. ராசியில சந்திரன் நீச்சம், அந்த ஒரு மைனஸ் தான் பெரிய விஷயமே இவங்களுக்கு. இவங்க எது போய் சொன்னாலும் விருச்சக ராசி இவங்க சொல்லிட்டாங்க, வாய் வச்சுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஒரு பேரையும் சொல்லுவாங்க. நிறைய என்ன சொல்லலாம், நல்ல லாங் ஹேர் இருக்கிறவங்க விருச்சக ராசினியர்கள். அதிகப்படியான அவங்களோட ஸ்கின் டோன், அவங்க ஃபேமிலியில் என்ன ஸ்கின் டோனோ அதை விட கொஞ்சம் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க, கலையாக இருக்கக்கூடிய, கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விருச்சக ராசி பெண்கள் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணிவான ஸ்பீச்சாக இருக்கும். என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, விருச்சக ராசி இப்படி தேலுன்றாங்க, கொட்டோன்றாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னுலாம் இல்லைங்க. ஸ்பீச் இடத்துக்கேற்ற ஸ்பீச்சு, வயதுக்கேற்ற மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க விருச்சக ராசி பெண்கள். முயற்சி, ஹைப்பரான முயற்சி, கிடைக்கிற வரைக்கும் போராடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணேன், கிடைக்கல, எனக்கு வேணாம், சரி நான் இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணேன். ஆனால் இந்த விருச்சகம் 4 வாட்டினாலும் எஃபெக்ட் போட்டு ஜெயிக்கக்கூடியது இந்த விருச்சக ராசி. ஆனால் என்ன ஒன்றுனா, இவங்களே இவங்களுக்கு எதிரியை உருவாக்கிப்பாங்க. அதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை இவங்களுக்கு இப்போ பிடிக்கல அப்படின்னாங்க அந்த இடத்துல சண்டையை போட்டுட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தெரியுமா இருப்பாங்க, இவங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப கம்மி, ஃப்ரெண்டுகளே எதிரியாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஏதாவது தேவை அப்படின்னா சிரிச்சு பேசிட்டு வாங்கிட்டு போவாங்க. அதான் இவங்களோட விஷயம். அடுத்து இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒன்று லேட் மேரேஜு, இல்லைனாக்கா வயது அதிகமான ஒரு மேரேஜு, அப்படி இல்லைனாக்கா எதிர்பார்த்த இல்லற வாழ்க்கை இருக்காது. கண்டிப்பாக இந்த விருச்சகம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் வகையில் புத்திர தாமதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 4 மாசமாவது தள்ளி போய் தான் குழந்தை நிற்கும். இது பொதுப்படையான விஷயங்கள். ஜாதகத்தில் கிரகத்தோட ஸ்தான பலம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சிலர் நிற்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு மாதம் தள்ளியோ இல்லை ஒரு 3 மாதம் தள்ளியோ, ஒரு சிலருக்குலாம் 10 வருஷம் தள்ளி தான் குழந்தை பிறந்திருக்கும். இந்த விருச்சகத்தோடைய விஷயம் அதுதான்.